அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவை, கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி மாவை பிசைகிறதுனால மாவு அதிலே பாதி வெந்துடும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 2ஆக எடுத்த தேங்காய் பாலை கொதிக்க வச்சு நம்ம உருட்டி வச்ச பாலை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். உருண்டை வெந்து வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள், வெல்லம் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சாலே வெல்லம் கரைஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விட்டுட்டா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.